ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூகே. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் ஏடபிள்யூஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஏடபிள்யூஎஸ்னால் யார் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இதை பற்றிலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப பேச வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை வச்சுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கீங்க. சும்மா எடுத்துக்கோங்க, எல்லாம் டெக்னாலஜி இல்லை ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ப்ராசஸ்ஸு. இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும், எல்லாரும் உங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் நீங்கள் அதை டிசைனே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய நெட்வொர்க்கிங் சர்வர்ஸ்லாம் வந்து நம்ம வைப்போம். அதுக்காக சர்வர்ஸ்லாம் நம்ம வாங்குவோம். சர்வர்ஸ்லாம் நமக்கேற்ற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ உங்களோட அப்ளிகேஷன் இஸ் அப் அண்ட் ரெடி. ஒரு ஸ்மால் யூசர் பேஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்ச நாள் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் அவ்வளோ பெருசாக ரன் ஆகிட்டு இருந்திருக்காது. ஒரு நாள் ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப் வைரல் ஆயிடுது. ஸோ வைரல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நிறைய மெம்பர்ஸ் வந்து நம்மளோட சர்வரில் ஜாயின் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் நம்மளோட ஜாயின் ஆகுறாங்க நம்மளோட அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், கண்டிப்பாக சர்வர் வந்து டிராஃபிக் ஆகும், கிராஷ் ஆகும். என்ன தொங்கிருச்சு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற சர்வர் உங்களுக்கு பத்தாது. ஸோ அடுத்து என்ன, கண்டிப்பாக ஒரு சர்வரை வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சர்வர்ஸ் இன்னும் கொஞ்சம் வாங்கி போட்டோன்னே ஸோ சிச்சுவேஷன் சீம்ஸ் டு பி நார்மல். இது நல்ல விஷயம் தானே. ஸோ அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்போம். பட் ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வர்ஸ்லாம் வெறும் மிஷின்ஸ் தான். ஏகப்பட்ட சர்வர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணாலும் சரி, மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும். அப்படி இப்படின்னு மெயின்டைன் பண்ணாலும் ஓவர் டிராஃபிக்கிங் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம சர்வர்லாம் டவுன் ஆகிடும். ஸோ இதையும் தாண்டி போகிறப்போ நம்ம சின்ன சின்ன சாஃப்ட்வேர் அப்கிரேட், சர்வர் அப்கிரேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ சர்வர் ஒவ்வொன்றத்தையும் நம்ம அதை அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அப்ளிகேஷனுக்கும் நோ ப்ராஃபிட்டுங்கிற நிலைமை தான் நமக்கு இருக்கும். ஸோ இதுக்காக தான் AWS, அமேசான் வெப் சர்வீசஸ், நீங்கள் இவ்வளோ சர்வர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த AWSல ஒரு ரெண்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஜாயின் ஆகிட்டோம் அப்படின்னா, நீங்கள் 5 மாதத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, எத்தனை மாதம் யூஸ் பண்ணாலும் அதுக்கான பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அதை தவிர வேற சர்வர் மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இதனால நீங்கள் சர்வர்லாம் வாங்க வேணாம். ஸோ அவங்க கிட்ட இருக்கிற சர்வர்ஸை நம்ம ஷேர் பண்ணி வாங்குறது தான் இந்த கான்செப்ட். எல்லா சர்வீசஸும் AWS பார்த்துப்பாங்க. சர்வரை மட்டுமே தனியாக மெயின்டைன் பண்ணி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணாலே போதும், ஜாயின் ஆகிக்கலாம். மறுபடியும் படி விளக்கம் சொல்றேன். ஸோ அவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு அமௌண்ட்டாக போட்டு ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஒரு சர்வர்லாம் நீங்கள் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாருமே இந்த AWSஐ தேடி தான் போகிறாங்க. இந்த சர்வர்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வரைக்கும் AWSனால் என்ன, AWSோட யூஸ் என்ன, எதுக்காக AWSஐ யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் AWSோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது AWS அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.